காதல் தீ. இது ஒரு காதல் கதை. பார்வதி, உன் புள்ள முடிவாக என்ன தான் சொல்கிறான்? அதை ஏன்ப்பா அம்மா கிட்ட கேட்குறீங்க? நேரடியாக என்கிட்டயே கேட்கலாமே என்றவாரி மாடியில் இருந்து இறங்கி வந்தான் அருண். உன்கிட்ட எத்தனை வாட்டி தாண்டா கேட்குறது? அப்பா, உங்கள் கேள்விக்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை பதில் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு சாதகமான பதிலைத்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நிச்சயமாக அந்த பதில் என் வாயிலிருந்து வராது. இப்படி சொன்னால் என்னடா அர்த்தம்? பாவம், எவ்வளவு நாள் தாண்டா உனக்காக அந்த மது பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் கேள்விக்கு பதில் கூறாமல், டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேம்மா என்றவாறே ஜீப்பில் ஏறி சென்று விட்டான். பார்வதி, இவன் பிடி கொடுக்கவே மாட்டானே, என்ன தான் பண்ணுறது பார்வதி? தெரியாமல் இவனை ஐபிஎஸ் படிக்க வச்சுட்டேன். வர வர என்னால் இவனை சமாளிக்கவே முடியல. இவனை அந்த மது கையில் பிடிச்சி கொடுத்துட்டு நானும் நிம்மதியாக உன்கிட்டயே வந்துடலாம்னா முடியல போலையே என்று ஃபோட்டோவில் சிரித்து கொண்டிருந்த மனைவியை பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தார். இங்கே அருணும் மொபைலில், ஹலோ மது, என்ன நைட்டு கொஞ்சம் நேரமாவது தூங்குனியா இல்லையா? ரொம்ப கவலைப்படாதீங்க அருண், நான் நல்லா தூங்கினேன். போய் நைட்டு முழுக்க தூங்காமல் படிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பேன். ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணிக்காத, உடம்ப பார்த்துக்க. இல்லை அருண், இந்த தடவை எப்படியாவது நிச்சயம் கிளியர் பண்ணிடணும். எனக்காக நீங்களும் எவ்வளோ நாள் தான் மாமாவை சமாளிப்பீங்க? இங்கே யாரும் எதுக்காகவும் யாருக்காகவும் யோசிக்காத. உனக்கு ஐஏஎஸ் ஆகிறது எவ்வளோ பெரிய கனவுன்னு எனக்கு தெரியும். ஆனால் வீட்டில் சொன்னால் அதனால் என்ன, கல்யாணம் பண்ணிட்டு படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட 4 வருஷ காதலால் உன்னோட 20 வருஷ காதல் தடைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக படி, அது போதும். நான் இருக்கேன் உன் கூட. அருண், சொல்லு. ஐ லவ் யூ. அவளின் ஐஏஎஸ் எனும் கனவு நிறைவேற இவனின் காதல் கல்யாண கனவு ஒத்திவைக்கப்பட்டது.